ஏங்க திடீர்னு இவ்ளோ நல்லவரா மாறிட்டீங்க? நான் என்னைக்குமே என் மனச மாத்திக்கவே மாட்டேன். அ, என் பொண்ணு வானதி இந்த வீட்ல வாழவே கூடாது. எப்படியாவது அவளை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுதான் என்னோட நோக்கமே. அதுல இருந்து நான் என்னைக்குமே மாற மாட்டேன். இவ்வளவு நாளா நான் வெளியில இருந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நிறைய ஆளுங்களை அனுப்பி என்னென்னமோ பண்ண, எதுவுமே வேலைக்காகல. அதான் களத்துல நானே இறங்கிடலான்னு முடிவு பண்ணி வீட்டுக்கே வந்துட்டேன். அப்பா, நான் கூட நீங்க திருந்திட்டீங்களோன்னு நினைச்சு ரொம்ப பயந்து போயிட்டேன். நானாவது திருந்துறதாவது, ம், சூரியன் எப்படி மேற்குல உதிக்காதோ அதே மாதிரி தான் இந்த வரதனும். நானும் திருந்த மாட்டேன். இவ்வளவு ஏன், நீங்க 2 பேர் கூட திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? எங்களையே திருந்தறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றீங்க? ஆமா, நீங்க 2 பேரும் என்ன தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்கம்மா. இந்த வரதனோட கணக்கு என்னைக்குமே தப்பவே தப்பாது. உங்களை பத்தி ஒண்ணு சொல்லட்டுமா? ஆம், என்ன என்ன நீங்க உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள என்னென்ன திருட்டுத்தனம் பண்றீங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும். அதுலயும் முக்கியமா இந்த கனகா இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்தா, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் என்ன பண்ண காத்திருக்கா, அவளோட பின்புலம் என்ன, எல்லா விஷயமும் எனக்கு நல்லா தெரியும். மொத்தத்துல இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அணு அணுவா சித்திரவதை அனுபவிக்கணும்னு இந்த கனகா ஒவ்வொரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் இந்த குடும்பத்துக்கு பண்ண நினைச்சத இந்த கனகா பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனாலதான் இந்த பக்கம் நான் வர்றதே கிடையாது. இங்க பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இத பாரு, உன்னை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்ததே கனகா தான், எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா உனக்கு ஒண்ணு சொல்றேன், நீ கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறியே அந்த அருள் ஒண்ணுமில்லாத வெறும் பையன். நீங்க 2 பேரும் என்னமோ பண்ணிட்டு போங்க, அந்த பக்கம் நான் வரவே மாட்டேன். என்னோட முக்கிய வேலையே என் பொண்ண இந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு போகணும். அது மட்டும்தான் எனக்கு வேணும். ஆம், எங்களை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா